ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திண்டுக்கல்ல இருந்து ஓசூர் வரைக்கும் இதோ பின்னாடி நிக்குது பாருங்க எஸ்இடிசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ். அதுல தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ திண்டுக்கல்ல இருந்து ஆஸ் யூஷுவல் கரூர், சேலம், கிருஷ்ணகிரி வழியா நம்ம பஸ் ஓசூர் வரைக்கும் ரீச் ஆயிட்டு அங்கிருந்து பெங்களூர் போகும். ஸோ ஓவர் நைட் பஸ் ஜேர்னி செம சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திண்டுக்கல்ல இருந்து ஓசூர் நோக்கிய எஸ்இடிசி பஸ் ஜேர்னிக்குள்ள போலாம். மக்களே 8:15 ஆகுதுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு நம்ம பஸ் எடுக்கிறதுக்கு. இங்க பாருங்க, பெங்களூர், சென்னை போற எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கதான் நிற்கும். கரூர், திருச்சி, திருப்பூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடத்துல. ஹில் ஸ்டேஷன் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து மதுரை போற பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ல நிற்கும். கொடைக்கானல், சிறுமலை பஸ்ஸஸ் எல்லாம். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் டிராவல்ல நம்ம திண்டுக்கல் மாவட்ட டிராவல்ல நிறைய கொடைக்கானல் மலையில இருக்கிற கிராமங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க. செம்ம சூப்பரா இருக்கும். பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். மக்களே டைம் 8:25 ஆச்சுங்க. வாங்க நம்ம கண்டக்டர் அண்ணா கிட்ட டிக்கெட் காமிச்சிட்டு பஸ் போர்ட் பண்ணுவோம். பஸ் ரெடியா இருக்கு கிளம்புறதுக்கு. மக்களே நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம எஸ்இடிசி பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பாருங்க. எஸ்இடிசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸுங்க, 2+2 சீட்டரு. மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்லாம் சூப்பராக இருக்குது. மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்குது. சீட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இட் வில் பி கம்ஃபர்டபுள் ஜேர்னின்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துருவாங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. மக்களே, நம்ம திண்டுக்கல்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் பயணப்படுற எஸ்இடிசி பஸ் கிளம்பிடுச்சுங்க. சோ நம்ம பஸ் பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட் போடுவாங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல. சோ நாம இன்னைக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல தான் போட் பண்ணிருக்கோம். 8:30 மணிக்கு போட் பண்ணிருக்கோங்க. காலையில 3:30 மணிக்கெல்லாம் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. பெங்களூருக்கு வந்து சாந்தி நகர் பஸ் டிப்போக்கு போகும். கரெக்டா 4:30, 4:45, மேக்சிமம் 5 மணிக்குள்ள போயிரும். ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து அவ்வளவா டிராபிக் இருக்காது பெங்களூர் சிட்டிக்குள்ள. அதனால பஸ் வந்து மேக்சிமம் 5:30க்குள்ள போயிரும். மேக்ஸ் ஏர்லியா போகுதுன்னு பாத்தீங்கன்னா 4:30, 4:45 எல்லாமே வந்து பெங்களூர் ரீச் ஆயிடும். ஸோ செம்ம கம்ஃபர்ட்டா இருக்குங்க. இப்ப நம்ம எஸ்இடிசி பஸ்ஸஸ் கூட முன்ன மாதிரி கிடையாது. ஸோ இப்போ அந்த லைக் என்ன சொல்றது, அந்த கிரீன் கலர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கலர் பஸ்ஸஸ் கூட பாத்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டா இருக்குங்க. நம்ம ஒயிட் கலர் எஸ்இடிசி பஸ்ஸஸ், அல்ட்ரா டிலக்ஸ் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ஜேர்னி பண்ணிட்டு இருக்கிறது, இதுவுமே நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு. சீட்ஸ் எல்லாம், லெக் ஸ்பேஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்னி வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஓவர் நைட் ஜேர்னி. நமக்கு டின்னரும் சாப்பிட்டாச்சு. லைட்டா அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு வழியில அப்பப்போ முழிக்கிறப்போ நம்ம கிராஸ் பண்ற முக்கியமான சிட்டிஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு சூப்பரா ஒரு நைட் ஜேர்னி போக வேண்டியதுதான். ஸோ இன்கேஸ் நீங்க கொடைக்கானல்ல இருந்து அல்லது வத்தலகுண்ட்ல இருந்து, திண்டுக்கல்ல இருந்தெல்லாம் வந்து பெங்களூர், ஹோசூர் இந்த மாதிரி இடங்களுக்கு டிராவல் பண்றதா இருந்தா இந்த பஸ் ப்ரிஃபர் பண்ணலாங்க. சூப்பரான டைமிங்ஸ். கரெக்டா நம்ம டின்னர் சாப்பிட்டு ஏறினோம்னா
நீங்க காலங்காத்தால ஏர்லி மார்னிங் உங்க ஊர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு பிடிக்கிறதுக்கு ரீச் ஆயிடலாம். அந்த அளவுக்கு வந்து கரெக்டான டைமிங்ஸ் கொடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பஸ்ஸும் கிளம்பும், அது வந்து ஏசி பஸ், ஏசி சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர். இது ஃபுல்லாவே வந்து சீட்டர் பஸ் தான். 2+2 சீட்டர் பஸ், அல்ட்ரா டிலக்ஸ் செமி ஸ்லீப்பர். இன்னொரு பஸ் வந்து இதே மாதிரி ஒயிட் கலர் இல்லைங்க, அது கிரீன் கலர் பஸ். அது வந்து ஸ்லீப்பர் பிளஸ் சீட்டர் பஸ். அது வந்து 8:45 9 மணிக்கோ கிளம்பும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் டிஃபரன்ஸ் தாங்க இருக்கும் இந்த பஸ்க்கும் அந்த பஸ்க்கும். ஸோ ரெண்டுல எந்த பஸ் வேணாலும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வேணும்னா அந்த பஸ் ப்ரிஃபர் பண்ணலாம், நான் ஏசி சீட்டர் வேணும்னா இந்த பஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த பட்ஜெட் அண்ட் கம்ஃபர்ட் தான், அந்த அவைலபிலிட்டி ஆல்சோ. நம்ம வீக் டேஸ்ல டிராவல் பண்றதுனால சீட் ஈஸியா கிடைச்சிருச்சு. வீக்கெண்ட்ஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா பிளான் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு தகுந்த மாதிரியான சீட்ஸ் கம்ஃபர்ட்டா கிடைக்கும். இல்லாட்டி நாம செலக்ட் பண்ண முடியாது, கண்டக்டர் அலாட் பண்ற சீட்ல தான் வந்து நாம எடுத்துக்க வேண்டியதா வரும். ஸோ இங்க பாருங்களா, சைட்ல இந்த ப்ளூ கலர் பஸ்ஸஸ் எப்படி வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லோ கலரா ரீபில்ட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி டவுன் பஸ்ஸஸ் இந்த ப்ளூ கலரா ரீபில்ட் பண்றாங்க. செம்ம சூப்பரா இருக்கு அந்த பஸ்மே. பரவாயில்ல, நம்ம ஸ்டேட்ல பஸ்ஸோட குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆன மாதிரியே. மக்களே, டைம் 9:30 ஆகுதுங்க. நம்ம பஸ் பிரேக் நிறுத்தி இருக்காங்க டின்னருக்கு. இங்க ஒரு டோல்கேட் இருக்குங்க, அந்த டோல்கேட் பக்கத்துல தான் நிறுத்தி இருக்காங்க. அங்க இருக்கு பாருங்க, எந்த ஊருன்னு தெரியல. ஜெய் கிருஷ்ணா ஹோட்டல்ஸ். மக்களே, எவ்வளவு ஹெவி லோட் லாரிஸ் நிக்குது பாத்தீங்களா டோல்கேட்ல. லைனா நிக்குது. லைட்டா மழை பெஞ்சுங்க. சரியான மின்னல் அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் நல்லா ஹெவியா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே மலை மேகங்களோட மலை துளிகளோட நம்ம பயணம், நைட் பயணம் செம்ம சூப்பரா இருக்கு, சில்லுன்னு. மழை விடாம தூரிட்டு இருக்குங்க. ஏதோ லைக் சீசன்ல பெய்யற மாதிரி நல்லா ஹெவியா பெய்ஞ்சு விடாம லைட்டா தூரல் அப்படி போட்டுக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா. கரூர் மாவட்டத்துல இருக்கவங்க, ஆஹா பலமா வந்துருச்சு மழை, பஸ்குள்ள போல வாங்க.
மக்களே கரெக்டா மிட் நைட்டு நம்ம பஸ் வந்து சேலம் பஸ் டிப்போக்கு ரீச் ஆயிருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் போகல, டிப்போல பாத்தீங்கன்னா நடுவழியில ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் எஸ்இடிசி பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா திருச்சி வழியா போற பஸ்ஸஸ் வந்து திருச்சி டிப்போல வந்து ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க, பெட்ரோல் ஃபில் பண்ணுவாங்க. இதே வந்து டவுன் சவுத் இருக்கு இல்லையா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் வருதுல்ல, சேலம் வழியா பெங்களூர் போற பஸ்ஸஸ். ஸோ அந்த பஸ்ஸஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா சேலம் பஸ் டிப்போ தான் வந்து சென்டரு. ஸோ சென்னை ரூட்ல திருச்சி, சேலம் ரூட்ல சேலம், இந்த ரெண்டு பஸ் டிப்போஸ்மே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபியூல் ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ் சொல்லலாம். அதனால நிறைய எஸ்இடிசி பஸ்ஸஸ் வந்து இந்த டைம்ல ஃபியூல் ஃபில் பண்றது, அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாம் இருந்துச்சுன்னா இங்க சரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால ஒரு முக்கியமான ஹப்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம ரொம்ப நாளா பஸ் பயணங்கள் பண்ணிட்டு இருக்கோம் காலேஜ் டேஸ்ல இருந்து. ஸோ காலேஜ் டேஸ்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திருச்சி வழியா தான் வந்து நிறைய டிராவல் பண்ணுவோம். அப்போ திருச்சியில ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டே போவாங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்ம இப்போ பேஸ் வந்து ஹோசரா இருக்கிறதுனால சேலம் வழியா நிறைய டிராவல் பண்றோம். அதனால சேலம்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. செம்ம சூப்பருங்க. நம்ம பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எல்லாமே அதிகம். நம்ம ஸ்டேட் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்குங்க. கர்நாடகாலையும் நல்லா இருக்கும், பட் கர்நாடகா நம்மளை விடவே கொஞ்சம் பெரிய ஸ்டேட்டுங்கிறதுனால மூல முடுக்குக்கெல்லாம் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்தா நம்ம ஸ்டேட்ல இருக்கிற அளவுக்கு கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரீக்வன்சி ஆகட்டும், நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம ஸ்டேட்ல சூப்பர்பா இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கேரளாவும் கேட்சப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேரளா ஸ்விஃப்ட் பஸ்ஸஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரளா ஆனவண்டி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும், அந்த ரெட் அண்ட் எல்லோ கலர் பஸ். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஃபிளீட்ல வந்து நிறைய பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு போட்டியா கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் வந்து நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, போத் கேரளா அண்ட் கர்நாடகா வந்து கேஎஸ்ஆர்டிசி அப்படிங்கிற பிராண்ட் தான் யூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் கோர்ட் கேஸ் எல்லாம் நடந்துச்சு, யாரு வந்து ஃபர்ஸ்ட் கேஎஸ்ஆர்டிசி பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, யாருக்கு வந்து அந்த பிராண்ட் சொந்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னு தெரியல, பட் இது நாள் வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெப்சைட் பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்ல தான் வந்து KSRTC.in என்னமோ இருக்கும். இங்க வந்து கேரளா RTC.com அப்படின்னு வெப்சைட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட்னு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி கேரளா ஸ்விஃப்ட்.com அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஸோ தட் இப்போ அது ஒரு பிராண்ட் மாதிரி ஆயிருச்சு. நம்ம கேரளா பஸ்ஸஸ்க்கெல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணோம்னா கேரளா ஸ்விஃப்ட்.comங்கிற வெப்சைட்ல தான் நம்ம பஸ் ரிசர்வேஷன் எல்லாம் பண்ணோம். அதுலயும் நாம ட்ரை பண்ணிருக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. நிறைய பஸ்ஸஸ்க்கு வந்து ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க.
மக்களே காலையில 2:30 மணி ஆகுதுங்க. நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட்டை கிராஸ் பண்ண போறோங்க. பஸ் வந்து இன்னைக்கு செம்ம ஃபாஸ்டா வேற வந்தாங்க. வழி ஃபுல்லா வேற மழை பெஞ்சிட்டு இருக்கா. அதனால நம்மனால நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ணவே முடியல. நான் தோப்பூர் டோல்கேட் எல்லாம் வந்து கவர் பண்ணலாம்னு நினைச்சா, பட் வழி ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா மழைங்க. நம்மனால விண்டோ ஓபன் பண்ணவே முடியல. உள்ள இருந்து எடுக்கலனாலும் கிளியர் விசிபிலிட்டி இல்ல. அதனால சரி பரவாயில்லன்னு விட்டாச்சு. சோ நம்ம கிருஷ்ணகிரி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மழை நின்றுருக்கு. இங்க பாருங்க, ரோடு எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து ஈரமா இருக்கு. சோ பரவாயில்லைங்க, நம்ம பஸ் வந்து என்ன மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் கரெக்ட் டைம் கீப் அப் பண்ணிடுவாங்க போல. நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இப்போ செம்ம சூப்பரா டைமிங் கீப் அப் பண்றாங்க. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு ½ hour முன்னாடியே கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. ரோடு நம்ம நேஷனல் ஹைவேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா டெவலப் பண்ணிட்டாங்க. அதனால எல்லா ரூட்ஸ்லயுமே சொல்றேன், மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ரூட்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய டிராவல் பண்ற மக்களா இருந்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவேஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தரமா டெவலப் பண்ணிட்டாங்க. இன்னும் அங்கங்க வந்து ரோடு எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாம் கூட முடிஞ்சுன்னா இன்னுமே வந்து ஃபாஸ்டா நம்ம டிராவல் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம சென்னையில இருந்து பெங்களூர் வர ஹைவே இப்போ புதுசா ஓபன் பண்றாங்கல்ல. நம்ம ராணிப்பேட்ல இருந்து அந்த ஹைவே கனெக்ட் ஆயிடும். ராணிப்பேட்ல இருந்து கனெக்ட் ஆனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேஷ்குள்ள ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் கர்நாடகாக்குள்ள ரீச் ஆகி பெங்களூர் ரீச் ஆகும். ஸோ அந்த ஹைவே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ்நாடு சைட்ல தான் வந்து ரோடு ஒர்க்ஸ் முடியலன்னு நினைக்கிறேன். ஆந்திராக்குள்ள இப்ப இன்னும் கொஞ்சம் ஒர்க் பாக்கி இருக்கு போல. கர்நாடகாக்குள்ள நல்லாவே பினிஷ் ஆயிடுச்சு. அந்த ரோடு மட்டும் ஓபன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களா, இந்த நேஷனல் ஹைவேக்கு போட்டியே வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் சவுத் இந்தியால நம்ம பெங்களூர் டு சென்னை கனெக்ட் பண்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் வேன்னு நினைக்கிறேன். ஸோ நேஷனல் ஹைவேவே வந்து நமக்கு இவ்வளவு தரமா இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே எல்லாம் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. நம்ம ஃபாரின்ல எல்லாம் வந்து அங்கங்க வந்து எக்ஸிட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் ரோட்ஸ் எல்லாம் வந்து நேஷனல் ஹைவேவோட சர்வீஸ் ரோடு வந்து தாறுமாறா யூஸ் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்பிரஸ் வேவோட சர்வீஸ் ரோட்ஸ் எல்லாம் கூட தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்நேஷனல் குவாலிட்டியில நம்ம ரோட்ஸ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஒரே விஷயம், நாம எந்தவித கம்ப்ளைண்டும் பண்ணாம ஹாப்பியா ஃபீல் பண்றதுன்னா நம்ம ரோட் கனெக்டிவிட்டின்னு தான் சொல்லணும். இந்தியா ஃபுல்லாவே இருக்கிற நேஷனல் ஹைவேவோட குவாலிட்டிஸ் வந்து தரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நிறைய மக்கள் வந்து இன்ஃபேக்ட் ட்ரைசைக்கிள்ல ஆரம்பிச்சு, மொபெட்ஸ்ல ஆரம்பிச்சு, ஸ்கூட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு, பைக்ஸ், கார்ஸ், ஜீப்ஸ்ன்னு எல்லா விதமான வண்டிகள்லயும் வந்து லாங் ட்ரிப் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய யூடியூபர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. நான் ரசிச்சு பார்க்கறது ஒரு யூடியூபருங்க, நம்ம தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு டிராவல் யூடியூபர் இருக்காரு, வேன் லைஃப் வித் ரவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரதர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 வருஷமா வந்து வேன்ல லாங் டிராவல் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப வந்து நேபாள், சிக்கிம் சைடெல்லாம் மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியா தான் டிராவல் பண்ணுவாரு. ஸோ அவர் விளாக்ஸ் வந்து நான் பார்ப்பேன். பட் நமக்கு இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போய் பழக்கம் ஆயிடுச்சு. அதனால அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றதுக்கு இன்னும் ஒரு என்ன சொல்றது, ஒரு தாட் ப்ரோசஸ் வரல அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம அட்வென்ச்சர் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு. பட் இதுவே வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நல்லா வசதியா இருக்கு. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் ஆகட்டும், இல்ல ஆம்னி பஸ்ஸஸ் ஆகட்டும், நம்ம ட்ரெயின் டிராவல், இதெல்லாமே வந்து சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இன்னும் போக போக ஐடியாஸ் வந்து என்னன்னா, நம்ம ஏர் டிராவல் பண்ணலாம், பக்கத்துல இருக்கிற விசா ஃப்ரீ கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து டிராவல் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம சேனல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. என்னென்ன மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இந்தியாக்குள்ள என்னென்ன மாதிரி பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நம்ம பக்கத்து கண்ட்ரீஸ்ல என்னென்ன மாதிரி பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. ஸோ தட் எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களோட சப்போர்ட் தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ வீடியோஸ் பண்றது, டிராவல் பண்றது என்னோட பேஷனா இருந்தாலும்
என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம பேஷனை அதோட அலைன் பண்ணிக்கலாம். எப்படியும் டிராவல் பண்றோம். சோ உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி டிராவல் பண்ணா நீங்களும் இன்னும் ரசிச்சு பாப்பீங்களா? என்ன சொல்றீங்க மக்களே? சோ உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா பதிவிடுங்க. சோ நம்ம கிருஷ்ணகிரியில இருந்து 1 hour தாங்க நம்ம ஹோசூர் ரீச் ஆயாச்சு. டைம் வந்து 3:20 ஆகுதுங்க. இன்னும் நம்ம 10 minutesல ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுவோம். காலங்கத்தால நிறைய பஸ்ஸஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம பெங்களூருக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து மோஸ்ட்லி எல்லா சிட்டிஸ்ல இருந்துமே வந்து எல்லா சிட்டிஸ் அண்ட் முக்கியமான டவுன்ஸ்ல இருந்து நைட் டைம் ஒரு பஸ் எடுத்து காலையில ரீச் ஆகிற மாதிரி பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். சென்னைக்கு எவ்வளவு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கோ அதுல அட்லீஸ்ட் வந்து ஒரு 65 to 70% வந்து ஈக்குவலா பெங்களூருக்கும் நமக்கு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ் மக்கள் ஃபர்ஸ்ட் தாய் வீடு ஒர்க் பண்றதுக்கு சென்னைனா செகண்ட் தாய் வீடு வந்து பெங்களூர் தானே. அத்தனை ஐடி மக்கள், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சைடு, ஹோசூர்ல நிறைய மக்கள் ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த ரூட்டும் வந்து நிறைய மக்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. அதனால்தான் வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டி எல்லாம் கூட ஹோசூர்ல சூப்பரா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டபுளிங் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னுமே இந்த ரூட் செம்ம பிஸி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயாச்சுங்க. வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகும். நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ஜொலிக்குது பாருங்க காலங்காத்தால. வாங்க இறங்கலாம். மக்களே நம்ம திண்டுக்கல்ல 8:30க்கு கிளம்பி கரெக்டா ஏர்லி மார்னிங் 3:30க்கே நாம ஹோசூர் ரீச் ஆயாச்சுங்க. அடிச்சு தாக்கிட்டு வந்துட்டாரு. வர்ற வழி எல்லாமே வந்து நல்ல மழை. ஹோசூர்லயும் மழை பெஞ்சிருக்கு பாருங்க. செம்ம சில்லுன்னு செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. வந்ததே தெரியல, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சில் கிளைமேட், சம்மர் சீசன்ல, அதுவும் நம்ம ஏப்ரல் மாசம் டிராவல் பண்ணோம். கிளைமேட் சேஞ்ச் உண்மைதான் போல இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது. ஓ மை காட். மக்களே டிராப் பண்ணிட்டு நம்ம பஸ் கிளம்பிடுச்சுங்க. இது வந்து SCTC பெங்களூர் பஸ். ஸோ ஹோசூர்ல இருந்து another 1 to 1.5 hours டிராவல் இருக்கு. 4:30 4:45 போல பெங்களூர் ரீச் ஆகுங்க, சாந்தி நகர் டிப்போக்கு. ஸோ மக்களே நம்ம திண்டுக்கல்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த SCTC பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ஹோசூர் மக்களே. See you.